இந்த சமூகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையை உருவாக்கணுங்கிறது தான் ப்ரொட்டஸ்டோடைய முக்கியமான குறிக்கோள். சகோதரர் அஜித்குமார் அவர்கள் இறக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ்க்காக எல்லோரும் நம்ம கையில் இருக்க ஃபோனை எடுத்து நம்மளுடைய குரலை கொடுத்தோம். ஒரு சாதாரண ஒரு செக்யூரிட்டி ஒரு அதிகார வர்க்கத்தால் கொல்லப்பட்ட பொழுது டிரான்ஸ்பரன்சி இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இயற்கை மரணம்னு ஒரு அதிகாரம் சொல்லும் பொழுது அதுக்கு 2 பேர் அந்த உண்மையை கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு அட்வொகேட், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், ஒரு மருத்துவர் எல்லா உண்மைகளையும் மறைக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட காயங்களை ஏற்படுத்திய ஒரு மருத்துவர் உண்மையாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். ஒட்டுமொத்த அதிகாரமும் எதிர்த்து நின்றாலும் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியராக இருக்கக்கூடிய மருத்துவர், உங்களை மாதிரி இருக்கிற வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு உயர் நீதிமன்றம் இதை கையில் எடுக்கும் பொழுதுதான் உண்மை வெளியே வந்தது. இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய வெற்றி. அப்படி இந்த அடிப்படை உரிமைகளை தெரியாமல் அரசியல் சூழ்நிலையில் இருக்கிறது தான் இது ஒரு முதல்வருடைய தவறா, இல்லை ஒரு எம்எல்ஏவோட தவறா, ஒரு எம்பியோட தவறா அப்படிங்கிற ஒரு ஆய்வை மேற்கொள்றதோட இட்ஸ் a failure of சிஸ்டம் ஃபெயில். ஒரு ஹியூமன் ரைட்ஸ், ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னா, அதிகாரம்லாம் ஒரு பக்கம் நிற்கும் பொழுது சாமானிய மனிதனிலிருந்து வந்த ஒரு சாமானியன் தான் அதை எடுத்துட்டு போய் உண்மையை வெளிக்கொண்டு வேண்டியதாக இருக்கு.